ஹாய் காய்ஸ், லெட்ஸ் மேக் பனானா பேன்கேக். அது மாதிரி தான் வாழைப்பழத்தில் கேக் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, வாழைப்பழம், அப்புறம் எக்கு, அதுக்கப்புறம் மில்க்கு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் சுகரு, அப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் அது பதிலாக இந்த நட்ஸு, இந்த சாக்லேட்ஸு, அப்புறம் ஏலக்காய் 2 சேர்த்துருந்தேன். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் வாங்க மறந்துட்டேன். அதனால் நட்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. நான் சொன்ன அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அரைச்சிட்டு, அப்புறம் அதில் கொஞ்சமாக ஒரு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது மாதிரி ஒரு பட்டர் ஷீட் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஒரு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி அதில் லைட்டாக அந்த மைதா மாவை தடவி அதில் ஊற்றி வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் வரும்னா வரும். பேன் கேக் மாதிரி தான் போடலான்னு பார்த்தேன். ஆனால் என் தங்கச்சி கேக் மாதிரி செய்யணும்னு சொன்னால சரின்ட்டு தண்ணியை ஊற்றி அதில் அவிச்சேன். அவிக்கலை, அது வேகவே இல்லை சுத்தமாக. ஏன்னா பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் ஏதாவது போடணும் கேக்குக்கு. நான் போடவே இல்லை. ஸோ அப்படியே சொதப்பிட்டு அப்புறம் உப்பை கொட்டி வச்சேன். இட்லி குண்டால உப்பை கொட்டி வச்சேன், அதுவும் வரல. சரி, அதை அப்படியே எடுத்து பேன் கேக் மாதிரி ஊற்றி எடுத்துட்டேங்க, பட்டரை போட்டு. இது மாதிரிலாம் உங்களுக்கு சொதப்பலாம் இருக்கா சொல்லுங்கள் கண்டிப்பாக. இதில் வந்து ஹனி ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதோட சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் இந்த ஸ்மெல் சுத்தமாக ஒத்துக்கல. வரட்டேன்.